2022 மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு ஆய்வறிக்கை தந்தாங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுல 2030ஆம் ஆண்டுக்கு முன்னால வெயிலுடைய தன்மை எத்த அளவுக்கு போகும்னா, அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போகுங்கிறாங்க. அதாவது வெயில் அப்படிங்கிறது அது வாழ முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளவு வெப்பத்தோட இருக்கிற அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த பீக் ஹவர்ஸ் பீக் டைம்ல. அப்ப அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஏசில தான் இருக்கணுங்கிறாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி வேர்ல்டு பேங்க் ஒரு ஆய்வுக்கு தராங்க. இந்தியால இனிமேல் ஏசி ஹவர் நல்லா இருக்க போகுது. $7 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கங்கிறாங்க. இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏசி வந்து வாங்கி வைப்பாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்ண போறாங்க? சரி, நீங்க ஏசி வாங்கி வைக்கிறீங்களா? அதனால என்ன ஆகும்? திருப்பி அதிகமா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமாகும். எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமா என்ன பண்ணும்? திருப்பி நிலக்கரி அதிகமா எரிப்பீங்க. அப்போ நிறைய பவர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் கொண்டு வருவீங்க. அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை திருப்பி கன்சியூம் பண்ணுவீங்க. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணும்? கார்பன் திருப்பி எமிஷன் ஆகும். அப்போ என்ன ஆகும்? அது குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பாதிப்பு அதிகரிக்கும். அப்போ என்னன்னா, அப்படி நாம ஒரு டைம் லூப்ல போய் மாட்டிக்கிறோம். அப்போ இது வந்துட்டு வெயிலை தணிக்க செய்வதற்கு அப்படிங்கிற வெயில் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்றை ஒன்றி இன்னும் மற்ற சார்ந்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்குவார். 2வது உணவு உற்பத்தி என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி குறைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ அதிகமான வெயில் இந்த செடியெல்லாம் தாங்கணும்ல, அது நிற்கணும்ல. ஏற்கனவே கார்பன் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதிகமான கார்பனை வந்து உள்வாங்கி கொண்டு இந்த பயிரெலாம் தாங்கி நிற்குமானு. இப்போ வந்து அரிசி எடுத்துக்கோங்க, கோதுமை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு C4 கிராப்னு வந்துட்டு சொல்லுவாங்க. கார்பனை வந்துட்டு எந்த அளவுக்கு உதவணும். கார்பன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து உள்வாங்கிக்க முடியாது. கார்பன் அதிகமாக உள்வாங்கி தாங்கி கார்பன் அதிகமாக இருந்தாலும் அதை தாங்கி நின்று வளரக்கூடியதெல்லாம் சிறுதானியங்கள் மட்டும்தான். நம்ம சிறுதானிய உற்பத்தியை வந்து நிறுத்திட்டோம்.